இந்த பார்வதி நினைக்கா எப்படி ஆண்டவன் ரெண்டு கண்ணையும் நம்ம கையால மறைத்திருந்தோம். மூணாவதா இந்த ஒளி எங்க இருந்து வருது அப்படின்னு கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்த்தா சிவனுடைய உச்சிக்கண் மகிமையை கண்ட உடனே அங்கமெல்லாம் வேர்த்து ஆவித்தனலாகி பார்வதிக்கு பகவான் மீது உள்ள பயத்தினாலே வேர்வைகள் கொட்டி காட்டாச்சு வெள்ளமா கரை உருண்டு வருது. அப்ப இந்த பார்வதியின் வேர்வை வந்து ஒரு உப்பு தண்ணி. அப்போ இந்த பார்வதியின் வேர்வை உலகத்துக்கு போன உயிர் சேதம் வந்து சேரும். அதனால 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உலைத்து சிவன் பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைக்க வேண்டும் என்று 10 கடலாக்கி ஆண்டவன் பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி வைக்கப்பா தீவேக்கப்பா உங்க சம்பாதி வைக்கப்பா தீவேக்கப்பா ஒன்னாங்கடல் உவர்கடல் ஆதி கங்கையில் சந்தி வைக்கப்பா தீவேக்கப்பா கருப்பு கடல் இரண்டாம் கடல் உதிய வந்தன் தீவேக்கப்பா தீவேக்கப்பா மூணாம் கடல் மோர்கடலா
கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் கடல் ஒன்பதாம் கடல் அது ஓவிய பெருங்கடல் பெருங்கடல் பத்தாம் கடல் பார்க்கடல் பார்க்கடலா பாங்குடனே அமைந்திருக்கு 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 சாமி பத்தாம் கடல் பார்க்கடலா அது பாங்குடனே அமைந்திருக்கு அந்த பார்க்கடலுக்கு அப்பா ஒரு பளிங்கு வந்த பாறை பளிங்கு வந்த பாறை பெரிய படர்ந்ததோர் ஆலமரம் அந்த ஆலமரம் அடியடி காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த போல் 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த புத்து மாணிக்க புத்துக்குள் மாணிக்க புத்துக்குள் அங்கே யாரெல்லாம் வாழ்ந்துவார் பத்தாங்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே ஆமா பெரிய படர்ந்த ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தின் அடியிலே என்னையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஆஹா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு எங்க பார்த்தாலும் வாசல் தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்கு 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 கொத்தனார் யாரு அதுதான் கரையான் சரி கரையானா ஆமா அப்படியா 1000 கரையான் லட்சக்கணக்கான கரையங்கள் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து ஒரு புற்றை வந்து நல்லா வளர்க்குமா நம்ம வீடு கட்டணும்னா நம்ம ஊர்ல உள்ள மேஸ்திரி வரணும் அந்த புத்தை கட்டணும்னு சொன்னா புத்துக்கு கொத்தனாரே கரையான் தான் அவன் கரையான் தான் நான் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு பார்க்க என்ன இவ்வளவு வயசுக்கு மேல சின்ன வீடு ஒரு சின்ன 2 ரூம் போட்டு ஏற்கனவே நீ வச்சிருக்க ஒத்த பைக்க வச்சு மேக்கும் கிழக்கு வர இதுல வேற சின்ன வீடு வேற தேவையாங்க ஒரு சின்ன வீடுனா தப்பா நினைக்க கூடாது என்ன ஒரு 2 ரூம் போட்டு சரி சிம்பிளா ஒரு வீடு கட்டலாம்னு பார்க்க கொத்தனார் வந்து வாய்க்க மாட்டேன் அவர் ஏன் மேக்கும் கிழக்கு வாராருன்னா எதுக்கு கிழக்க ஒரு ஆட்சி இருக்கா மேக்க ஒரு ஆட்சி இருக்கா ரெண்டு ஆட்சி இருக்கா சின்ன ஆட்சி கோவப்பட்டானா பெரிய ஆட்சிகிட்ட போய் சாப்பிட்டு வந்துருவாரு அங்க போயிருவேன் பெரிய ஆட்சி சாப்பாடு பொங்கலைன்னா சின்ன ஆட்சிட்ட போய் சாப்பிட்டு வந்துருவாரு சின்னாச்சி வீட்டுக்கு போயிருவேன் ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்ன ஆச்சு ஒரு நாளைக்கு நினைப்பா கிழக்க உள்ள ஆட்சி நினைப்பா என்ன ஆமா இவருக்கு சோறு மேக்க உள்ளவா பொங்கி இருப்பா அவ குடுப்பா அவனுக்கு நம்ம என்னத்தை போட்டு பொங்க அப்படின்னு இவா தண்ணிய ஊத்தி போட்டுருவா இவ தண்ணி ஊத்தி போட்டுவா பிற மேக்க உள்ளவாள போய் பார்த்தா அங்க சாப்பிடணும் போனா அவ கிழக்க உள்ளவா கொடுத்திருப்பா நம்ம என்னத்தை கொடுக்க நம்ம எங்க பொங்க அப்படின்னு இவளும் தண்ணிய ஊத்தி போட்டுருவா தண்ணி ஊத்தி போட்டா கூட பரவாயில்ல ஆக மொத்தத்துல கஞ்சியும் இல்ல தண்ணியும் இல்ல பெரிய பெரிய வீட்டுக்கு போனாருன்னு சொன்னா பல்ல இழிச்சுக்கிட்டு பேசாரு அவன் நம்மகிட்ட வந்தோடனே நம்மளை கண்டா மட்டும் எரியுது நம்மளை கண்ட உடனே மூஞ்சிய சொங்க போட்டு அதான் சொல்லி இருக்கிறாங்க ஒன்ன கட்டினா உரியில சோறு 2 கட்டினா முவட்டுல கயிறு சரிதானே கரியத்தானே இருக்கு அப்படித்தான் இருக்கு ஒண்ணுக்கு 2 கட்டியும் சரி கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம கிழக்கு மேக்கும் அலையுதேன் சரிதானே என்ன செய்ய முடியும் அதாவது 35 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாலும் அப்போ அதே போலவே இந்த மாணிக்க புத்துக்குள்ளே ஆமையா சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் ஆமா எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக ஆமையா நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் ஆமா நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததனாலதான் அதற்கு நாகலோக பட்டணம் என்று பேரு ஆமையா அப்பேற்பட்ட அந்த நாகலோக பட்டணத்திலே சரிதானே நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் என்னையா மனித தலையோடும் நாக உடலோடும் சரிதானே நம்ம பூலகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது எப்படி தலை மனித தலை உடம்பு மட்டும்தான் நாக வடிவம் அப்படியா இப்படி தெய்வத்தின் அம்சமாக வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் என்ன இரு பேர்களும் என்ன விதமாக
நலமாக வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி ஐயா? நகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் மாணிக்க புத்துக்குள்ள நாகராஜ நாகக்கண்ணி மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரா வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளையில் வாழ்ந்து வரும் நாளையில் அந்த நாகராஜ நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியும் அவர்கள் இரு பேர்களே அந்த நாகலோக பட்டணத்தில் மண்ணிருக்கு மலை இருக்கு மண்ணால குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு அங்கே பொன்னால குறைவும் இல்லை ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அவருக்கு அடுக்கு வைத்த வீடு அங்கே அடுக்கு வைத்த அங்கே ஏழரையா கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா சூழலைய அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகை அங்கனமங்கள் கிணறு அடுக்கடுக்க மேடைகள் நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இறைவனுடைய அருளாலே எந்த விதமாகப்பட்ட குறைவுமே கிடையாது. மண்ணிருக்கு மனை இருக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வம். செல்வத்திலே சிறந்த செல்வம் என்னங்க? பொண்டாட்டி செல்வமா? அவன் ஒரு வீட்டுல மனைவியானவள் இல்லன்னு சொன்னா நமக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அவ இருந்தான்னு சொன்னா நம்ம வந்ததை பார்த்து அடே அப்பா 3 நேரமும் சாப்பாடு கொடுப்பா. காலையில எந்திரிச்ச உடனே ஆமா நம்ம மூஞ்சி கழுவுன உடனே சரி கட்டிய மனைவின்னு ஒருத்தி இருந்தான்னா ஆமையா அழகா ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொடுப்பா. காலையில 8 8:30க்குள்ள சரி 2 வகை சட்னி வச்சு சரிதான் மல்லிய பூவா இட்லிய வச்சு சரிதான் கட்டிய மனைவி இருந்தா கொடுப்பா. மதியம் 1 மணிக்கு சரி நல்ல சுட சுட சோத்த பொங்கி ஆமா அப்பளம் பொரிச்சு 2 வகை கூட்டு வச்சு சரி கட்டிய மனைவி இருந்தான்னா என்ன 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவா. 3 சாயந்தரம் 3 மணிக்கு சரி அதே மாதிரி காப்பி போட்டு கொடுப்பா. சாயந்தரம் 8 மணிக்கு நைட்டு 4 சப்பாத்தியை போட்டு கொடுத்துருவா கட்டிய மனைவி இருந்தா. அப்போ ஆக மொத்தத்துல எங்களை எல்லாம் சமையல் பிள்ளையாத்தான் வீட்டுல வச்சிருக்கேன்னு நினைக்கேன். அப்படி கிடையாது. நீ வரிசையா கணக்குப்படி சொல்லும் போது அப்படித்தானே இருக்கு. காட்டாம்பள காட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்து உழைச்சி கொண்டாந்து பொண்டாட்டி கையில கொடுக்கணும். ஆமா ஆனா பெண்ணா பிறந்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? அந்த பேணி 10 ரூபாயை செலவு பண்ணணும் 10 ரூபாயை சேர்த்து வைக்கணும். ஆமா பிள்ளைகளுக்கு சோத்த கறியை பொங்கி கொடுத்துட்டு சரி மிச்சம் பண்ணி இருக்கணும். அதாவது என் வீட்டுல என் வீட்டுக்காரி என்னவே தெரியுமா? என்னையா? வேலை பார்த்துட்டு வேத்து பூத்து போவேன். வீட்டுக்கு போவீங்க. அவன் முந்தானிய உழைப்பா. சரி என்னங்க மூஞ்சியெல்லாம் அடே உங்களையா மூஞ்சிய கொண்டு மூஞ்சிய வந்து முந்தானியால தொடப்பா. எங்க அக்காவை கட்டி கொடுத்துங்க பாத்தீங்களா? அப்படித்தானே இருப்பா. அக்கா கூரோட இருப்பா. அந்த முந்தானி பட்ட உடனே என் மேலு காலெல்லாம் குளிந்துரும். அதனால நீ செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டின்னு சொல்லுகிற. ஆமா ஆனா அது அல்ல. வேற என்ன? ஒரு செல்வங்கள் 16 என்று சொல்வார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் என்னையா? அதான் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து கனியிலே சிறந்த
கனி அதான் பிள்ளை கனின்னு இருக்கான். அதானே அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி ஆமா எங்க நவராஜ மன்னா எங்க நவராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி முப்பது வயதா புலிதரிக்க பிள்ளை இல்லை 40 வயதா நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை 50 வயதாச்சு 50 நமக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. மன்னா பிள்ளை இல்ல வாசலு பெரியோர்கள் வரமா பிச்சை கூட வாங்கமா மதலை இல்ல வாசலு மாநிலத்தார் வரமா குழந்தை இல்ல வாசலுக்கு குழந்தை இல்ல வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரமாட்டாரு குழந்தையில்லா வாசலுக்கு குழந்தையில்லா வனவா குடும்பத்தாகும். மன்னா வட்டிரிலே சாதம் போட்டா வாரி உன்ன பிள்ளை இல்ல இலையில சாதம் போட்டா எடுத்து உன்ன மதலை இல்லை குப்பாவில சாதம் போட்டா கூடி உன்ன பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல சாதமா இருக்குதையோ மதலை இல்ல சாதம் மறந்து போல இருக்குதையோ குழந்தை இல்ல சாதம் அது குழந்தையில்லா சாதமாது. ஏ குப்பையாக தோணுதையா ஏ என் கனவா நாகமுடி ராஜமன்னா எனக்கு 30 வயதாச்சு முடிதரிக்க ஒரு குழந்தை இல்லை இல்லையே மன்னா 40 வயதாச்சு இந்த நாட்டையாள ஒரு பிள்ளை இல்லை இல்லையே பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர் வருவாரா பிச்சை வாங்குவாரா வரமாட்டார்கள் மதலை இல்லாத வாசலுக்கு நம்ம மாநிலத்து மக்கள் வருவார்களா வரமாட்டார்கள் குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரமாட்டார் ஏன் வரமாட்டார்? நம்ம ஊரு பிள்ளைய பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருந்தா தென்னம்பட்டி ஊர்ல கட்டி கொடுத்திருந்தா அப்ப கட்டி கொடுத்திருக்கும் போது நம்ம ஊர்ல இருந்து ஒரு 4 பொம்பளையை சேர்ந்து அவன் இந்த ஊருக்கு வந்தாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தான்னா வந்தான்னா ஒரு அம்மா சொல்லுவா என்ன சொல்லுவா? நம்ம ஊர் பிள்ளைய இங்க தாண்டி கட்டி கொடுத்திருக்கு நம்ம லட்சுமி எங்க தான் கட்டி கொடுத்தாங்க. வாங்கடி நம்ம ஒரு எட்டு பாத்துட்டு போவோம் அந்த பிள்ளைய பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவா. சரி இன்னொரு அம்மா சொல்லுவா என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளைய போய் நம்ம என்னத்தை பார்க்க ஏன் தான் அப்படி சொல்லுத? அதை கட்டி கொடுத்து 5-6 வருஷமாவது ஒரு பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்ல பிள்ளை குட்டி இல்ல அந்த பிள்ளையே சும்மா இருக்கு இருக்கு. நம்ம போனோம்னா பிள்ளை இல்லைன்னு நம்ம கிட்ட கவலையை சொல்லும். நம்ம முகத்தை பார்த்து நம்ம பார்த்து அழுவா. நமக்கு அது தேவையா? இந்த பாராட்டி நமக்கு தேவையா? பிள்ளை குட்டின்னு வரட்டும் நம்ம போய் நல்லபடியா பார்த்துட்டு வருவோம் அழகா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு போனவங்க அப்படியே புறப்பட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. பிள்ளை இல்லாத வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதத்தான் அந்த நாகக்கண்ணி சொன்னா. சொன்னாள். பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார் பிச்சை வாங்க மாட்டார் அல்லவா வாங்க மாட்டார் வாங்க மாட்டார் என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் ஆகப்பட்டவள். ஆகப்பட்டவள் நான் வட்டிலே சாதம் விட்டா வாரி உன்ன பிள்ளை இருக்கா? இல்லை இல்லை. பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா? அது என்ன பிள்ளை இல்லாத சாதம் புழுவா எப்படி தோணும்? மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கும் மருந்தா தோணுமா? ஓ மருந்தா தோணுமோ? அந்த காலம் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. பெண்கள் பூரா காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போகும்போது இந்த அம்மா காலையில 4 மணிக்கு எந்திரிப்பா. எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவாளாம். பணியாரம் சுடவா? பணியாரம் உனக்கு வீட்டுக்காரி சுட்டு தருவா. இட்லி
சோளத்துல இட்லி வைக்க முடியுமா? சோளத்தை ஊற போட்டான்னா பணியாரம் சுட முடியாது. சோளத்தை ஊற போட்டு சோள கஞ்சி காய்ப்பா. ஏன்னா காட்டுக்கு கொண்டு போகணும் பாத்தியா. சோளத்தை ஊற போட்டு கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடித்து அந்த அம்மா வந்து பார்த்தா ஊறுன சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிப்பாளாம். மறுக்கா ஒரு வாட்டி சொல்லு. மாமியாலும் மருமகளும் மாத்து விளக்கு போட்டு இடிச்சிருக்காயா? மறுக்கா மறுக்கா சொல்லு. மறுக்கா மறுக்காவா? மாமியாலும் மருமகளும் மொத்தமனு உலக கொண்டு மாத்து விளக்கு போடவா? எந்த ஊர்ல அப்படி நடக்குது? அப்போ அப்படித்தானே கஞ்சி காய்ச்சாங்க. இப்போ உள்ளவா கையில மாமியா மருமா கையில உலக்கைய கொடு பாப்போம். அதானே காக்க. அவ மண்டைய உடைச்சு லாக்கப்புல இருப்பா. அந்த காலம் மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒத்துமையா இருந்தாங்கிறது வேற. அந்த காலம் மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா. இப்போ மருமகளுக்கு பயந்து மாமியார் நடக்க வேண்டி இருக்கு. ஆமா, அந்த காலம் ஒத்துமையா இருக்க போய் மாத்து விளக்கு போட்டு இடிச்சாங்க. இப்ப கொண்டு அப்படி சொன்னோம்னா மாமியா கையில ஒரு உலக்கையும் சரி மருமக கையில ஒரு உலக்கையும் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? மாத்தி மாத்தி அடிச்சு மண்டையில நொறுக்கிடுவாங்க. ஐயோ. ஆனா அப்ப அப்படி இல்ல இல்லையா? அப்ப மாத்து விளக்கு போட்டு இடிச்சு இடிச்ச சோளத்தை நல்ல மண் பானையில வேக வச்சு வேக வச்ச சோளத்தை இறக்கி வைப்பா. அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது? என்ன கூட்டு? முறை கருவாடு. அந்த முறை கருவாடு கங்கல்ல போட்டு 2 பெரட்டு பெரட்டுனா சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. இப்ப கருவாடு யாரையும் குழம்பு வைக்க சொல்லு, தெரியாது. கருவாடு மணக்கவா செய்து? மணக்காது, நாறுது கருவாடு. அதான் சோத்துல குழம்பு ஊத்திட்டா கருவாடு இப்ப நாறுது. ஏன் நாறுதுன்னா கருவாடு வாசனை வரக்கூடாதுன்னு ஹமாம் சோப்பு போட்டு கழுவுதா. கருவாடு நாறுதுன்னு சோப்பு போட்டு கழுவுதாங்க கருவாட்டை. அப்புறம் மணம் எப்படி மணக்கும்? அப்புறம் மணம் எப்படி வரும்? சோப்பு வாடை தானே வரும். சோப்பு வாடை தான் அடிக்கும். ஆனா அப்ப வந்து சுத்தமா இருந்துச்சு. கங்கல்ல போட்டு 2 பெரட்டு பெரட்டுனா போதும் சூப்பரா இருக்குமா. வேறுபட்ட மணம் மணக்கும். அத கண்ட துணியில சுத்தி இந்த சோள கஞ்சி ஒரு பித்தாள தூக்கு பாத்திரத்துல ஊத்துவா. அந்த ஒரு பிடி தூக்கு பாத்திரத்துல ஊத்தி அத பெட்டியிலையும் தூக்கி வச்சு சின்ன ஒரு கடவத்தி அது போக ஒரு துண்டு தலையில சும்மா அடி கட்டி வச்சு அவ பாட்டுக்கு 1 மைல் 2 மைல் நடப்பா. போகும்போது எப்படி போவா தெரியுமா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு போவாளா. ஏந்தும் பிள்ளைனா அந்த அம்மா இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்குமா ஐயா. அந்த காலம் அப்படி வேலை பார்த்தாங்க. அப்ப வேலைக்கு போனா 10 மாசம் 9 8 பிள்ளை சனித்து பிறக்க வரைக்கும் அது இதுன்னு எந்த கட்டுமே கிடையாது. காட்டுல பிறந்தா காட்டுல, வீட்டுல பிறந்தா வீட்டுல, பெட்டியில தூக்கி வைப்பா, விறுவிறுன்னு வந்துருவா. மாட்டு வண்டியில போகும்போது மாட்டு வண்டியில பிறந்தானா? மாட்டு வண்டியில பிறந்தியா? மாட்டு வண்டியில போகும்போது ஒரு பாறை மேல பயிரா ஏறி சரி கடக்குன்னு கீழே விழுந்திருக்கு. நான் படக்குன்னு பிறந்துட்டேன் அம்மா வயித்துல. அதான் தாத்தாவுக்கு மாடசாமின்னு பேரு. ஆமா, மாடசாமி மாட்டு வண்டியில பிறந்தாரு. நான் பாத்ரூமுக்குள்ள பிறந்தேன். டைல்ஸ் போட்டுருந்துச்சு, அம்மா வழிவிட்டா. ஏன் அப்பமே உங்க அம்மா வீட்டுல டைல்ஸா போட்டிருந்தா? அது பழைய காலத்து டைல்ஸ் உனக்கு தெரியாது. அதானே, அது வந்து மிஷின். அதான் மூஞ்சி இப்படி இருக்கு உங்களுக்கு. மூஞ்சிக்கு என்ன, அதாவது தன்னுடைய மூஞ்சி தனக்கு நல்லா இருக்கணும். சரிதானே, யாரும் பாக்குறதுக்கு நல்லா இருக்க கூடாது. அப்போ அப்போ அந்த காலத்துல அப்படியெல்லாம் வேலை பார்த்தாங்க. ஆமா, இப்போ ஆஸ்பத்திரியில போய் என்னைக்கு பிள்ளை சனிக்குன்னு சொல்லுதாங்களோ அன்னையில இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரே பெட் ரெஸ்ட் தான். பாத்துக்கோ, வெட்ட வெட்டு கீழே இறங்கவே கூடாது. அத மீறி டாக்டர் என்ன சொல்லுதாரு தெரியுமா? உங்க வீட்டுக்கார அம்மாவை ஒரு முட்டைய கூட தூக்க சொல்லாதங்க. அந்த அம்மா ரொம்ப வீக்கா இருக்காளாம். அப்படி இருக்கு இப்போ. சரி, ஆனா அப்போ அப்படி இல்ல. அப்ப சோத்து பானையை தலையில வச்சுட்டு போவாங்க, பெட்டி வச்சுட்டு போவாங்களோ. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு போய் ஆலமரத்து விழுதுல இந்த 2 வயசு பிள்ளைய தூங்க வச்சிருவா. ஏன்னா அப்ப இந்த பள்ளிக்கூடம் அங்கன்வாடி அதெல்லாம் கிடையாது பாருங்க. நல்ல 3 மணி வரைக்கும் வேலைய பாப்பா. வேலை பார்த்து முடிச்சிட்டு நல்ல பசி எடுக்கும் பாரு. அம்மா வந்து தூக்கு பாத்திரத்தை துறந்தா சோள கஞ்சி நல்ல கம கம கமன்னு மணக்கும். ஆமா, அந்த சோள கஞ்சியை தூக்கு பாத்திரத்து மூடியில ஊத்தி தூங்குத பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு அந்த பிள்ளைக்கு இந்த தூக்கு பாத்திரத்து மூடியில சோள கஞ்சியை ஊத்தி கொடுப்பா. ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. அந்த பிள்ளைய பாத்தியோ பிட்டி பின்னால தள்ளி வயிறு முன்னால தள்ளி சம்மணம் போட்டு உட்கார தெரியாது, காலை விரிச்சு இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பான். சவள பிள்ளை எடுக்கவே மாட்டான்ல, தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். வருஷத்துக்கு ஒரு மொட்டை காளி அம்மாவுக்கு போடுவாங்க. அப்போ இந்த நாகரிகம் எல்லாம் கிடையாது பத்தியா.
பாத்தீங்களா? மாதிரி அப்ப கிடையாது. மேல் சட்டை கிடையாதான். சட்டை கிடையாது. ஏன்னா வசதி உள்ளவங்க தான் அப்ப மேல் சட்டை போட்டாங்க. பிள்ளைக்கு ஒரே ஒரு டவுசர், அதுவும் காக்கி டவுசர். அந்த காக்கி டவுசர்ல அவன் உட்கார்ந்து உட்கார்ந்து தேய்ச்சி தேய்ச்சி 24 ஓட்டை இருக்குமா ஐயா? அடே அப்ப ஒரு டவுசர்ல 24 ஓட்டை. ஆமா. ஏ அண்ணாச்சி, ஒரு டவுசர்ல 24 ஓட்டை. யார் போக்சர்? அப்ப அந்த டவுசர் எப்படி இருக்கும்னு பாருங்க. நல்ல செல்லட கண்ணா இருக்கும். ஆமா. நாமலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி நான் 11 வயசுல தான் டவுசரே போட்டேன். நல்ல வணக்கம். என்ன ஆள பாரு. 11 வயசுல எங்க அம்மா 1.5 ரூபாய்க்கு டவுசர் வாங்கி கொடுத்தா. 1.5 ரூபாய்க்கு. ஆமா. அதானே. நான் 11 வயசுல டவுசர் போட்டேன். ஆனா இப்ப பிள்ளை பிறந்த உடனே சரி தாத்தாவும் பாட்டியும் சட்டி எடுத்துட்டு போறாங்க. என்ன சட்டி? பிள்ளைக்கு டவுசர் சட்டை. அந்த கால அந்த காக்கி டவுசரை போட்டா அந்த காக்கி டவுசருக்கு சிப்பும் கிடையாது, பட்டனும் கிடையாது, இழுத்து மாட்டதுக்கு கொக்கியும் கிடையாது. இல்ல இல்ல. பிற எப்படி போட்டிருப்பான்? அவன் அறையில போட்டிருக்கான் பாரு அண்ணா கயிறு. அந்த கருப்பு கயித்துல இந்த டவுசரை தூக்கி கட்டிருப்பா. பிள்ளைக்கு டவுசர் இங்க இருக்கும் மாறல. அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு இந்த பிள்ளை சோள கஞ்சியை குடிக்கணும்னு கையில எடுத்து வச்சிருப்பான். பிள்ளைக்கு சளி பிடிச்சு முன்னால மூக்கு 11 வடியும். அம்மா அத பார்க்க முடியாது. அப்ப வந்து ஆஸ்பத்திரி இல்ல பாருங்க, ஊருக்கு ஒரு மருத்துவம் தான் இருப்பாளாம். இப்ப ஏகப்பட்ட டாக்டர் ஆகிட்டாங்க. அப்ப இந்த புள்ள இந்த சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான், ஒரு கருவாட ஒரு கடி கடிப்பான், மூக்க ஒரு உரி உரிவான். சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வார மூக்குக்கும் சொல்லையா வேணும். அப்போ இந்த பிள்ளை சாப்பிடும் போது அந்த அம்மா சொல்லுவாளா, ஏ என்ன பத்தா ஐயா, ஏ நான் பத்த தங்கம், என் பிள்ளை என்ன அழகா சாப்பிடுதான் அப்படின்னு அந்த பிள்ளைய தூக்கி மடியில வச்சு தாயும் சேயுமா அந்த சோள கஞ்சி அப்பம் குடிச்சாங்க. அதுதான் சொன்னாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. பிள்ளை எவ்வளவுதான் அசிங்கமா இருந்தாலும் பெத்த தாய் விட்டு கொடுப்பாளா? விட மாட்டாளா? கொடுக்க மாட்டா. அது பார்த்தா அவளுக்கு அழகா தெரியும். அதான் தாய் உள்ளம் இருக்கான். அப்போ இந்த நாகக்கண்ணி அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். பிள்ளை இல்ல சாதமாது, பிள்ளை இல்ல சாதமாது, புலவாயிருக்குதே அதலே இல்ல சாதமாது. சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.